உள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி 2500 ரூபா கணக்கில் வரவு வைக்க போகிறாங்களா, 1000 ரூபா வழக்கம் போல் கணக்கில் வரவு வைக்க போகிறாங்களா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்குவது குறித்த முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் வழங்குகிறோம். தற்பொழுது அரசு இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்து தகுதியற்றவர்களை நீக்கிவிட்டு உண்மையான பயனாளிகளை சேர்க்கும் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்து தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதி உதவி சென்றடைவதை உறுதி செய்ய போவதாக அமைச்சர்கள் தெரிவித்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த தொகை உயர்த்தப்படுவதால் விடுபட்ட தகுதியான விண்ணப்பதாரர்கள் இனி பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மற்றும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் குறித்த ஆலோசனைகள் தற்பொழுது இறுதி கட்டத்தில் உள்ளன. அரசின் இந்த அதிரடி மாற்றங்கள் மற்றும் நிதி உயர்வு குறித்த செய்திகளை குடும்ப பெண்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உழைப்பிற்கான அங்கீகாரம், குடும்பத்திற்கான வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைக்கும் ஏழை பெண்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி கொள்ள இந்த 2500 ரூபாய் அவங்களுக்கு வழங்குறது ஒரு மகிழ்ச்சி. ஸோ தற்போதைய திருத்தங்கள் அப்படின்னா, வசதி படைத்தவர்கள் மற்றும் பல வீடுகளில் உள்ளவர்கள், அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள், தகுதியற்றவர்களாக கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு, ஒரே வேலையில் பல விண்ணப்பங்கள், தரவுதள சரிபார்ப்பு, போலி பதிவுகளை கண்டறிந்து நீக்குதல், தகுதியான ஏழை பெண்கள் விண்ணப்பித்தும் விடுபட்டது, புதிய பயனாளர்களுடைய பட்டியலில் அவங்கள சேர்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முந்தைய திட்டம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை 1000 ரூபா அக்கௌண்ட்டில் வர வச்சாங்க. ஆனால் இப்போ ஜூலை 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வழங்கிருக்காங்க. ஸோ மறுசீரமைப்பு செயல்முறைகள் எல்லாமே நடக்குதுங்க. அரசியல் செல்வாக்கு, போலி விண்ணப்பங்கள், இரட்டை ரேஷன் கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இனி இது எல்லாமே நடக்காத பார்த்துருப்பாங்க. அமைச்சர் ரமேஷ் யாரும் விடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. ஏற்கனவே வேறு திட்டங்களில் உதவித்தொகை பெறுவர்களோ அல்லது புதியவர்களோ தகுதியுள்ள எவரும் விடுபடாமல் சேர்க்கப்படுவார்கள். அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய குளறுபடிகள், இரட்டை ரேஷன் கார்டு சரி செய்ய விரிவான ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம். 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த கால தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு பார்த்தீங்கன்னா புகார் அளித்து ஏழை பெண்கள் நிராகரிப்பு. இனிமேல் புகார் அளிக்கப்பட்ட விடுபட்ட தகுதியான பெண்களுக்கு உடனடியாக முன்னுரிமை கொடுப்போம். முறைகேடாக இருக்கிற பயனாளிகள், தகுதியற்றவர்களுடைய பட்டியலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படுவார். குழப்பமான விதிகள், அனைவருக்கும் சமமான வெளிப்படையான புதிய அரசாணை, கள ஆய்வு, நிதி ஒதுக்கீடு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வர இருக்குது அப்படின்றதுக்குண்டான ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த காலங்களில் இந்த தவறை பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கிறதுக்காக தான் தகுதியானவர்களை கண்டறிய தீவிரமாக கணக்கெடுப்பு, அனைத்து விண்ணப்பங்கள் மற்றும் புகார்கள், வசதி படைத்தவர்களை நீக்கம் செஞ்சுருக்காங்க, போலி ரேஷன் கார்டை நீக்கம் செஞ்சுருக்காங்க, உண்மையான வறுமை நிலையில் உள்ள புதிய பயனாளிகளுடைய பட்டியல் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. 100% தகுதியான பயனாளிகளுக்கு 2500 ரூபா செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி வாய்ந்த ஒருவரும் விடுபட மாட்டார்கள், அமைச்சர் உறுதியாக சொல்லியிருக்காங்க. வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் கண்டிப்பாக 2500 கிடைக்கும். தகுதியுடைய அனைவரின் பெயர்களும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பென்ஷன், ஓஏபி 60 வயசுக்குட்பட்டவங்களுக்கு 2500, 60 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா 3000 அறிவிக்க இருக்காங்க. ஸோ தற்போது நடப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பு, தகுதியற்றவர்களை நீக்கி புதிய பயனாளர்களை சேர்க்கும் பணி தொடங்கியிருக்காங்க. நிதி ஒதுக்கீடு, பட்டியல் முடிவடைந்த பின்பு அரசல் கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்தல், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, திட்ட துவக்க தேதி அறிவிக்கிறாங்க. 2500 ரூபா விநியோகம் செய்கிறாங்க. நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் விநியோகம் செய்வது உறுதியாகப்பட்டிருக்குங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை ஜூலை 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.